ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மைசூர் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மைசூர் போண்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர். நம்ம எந்த கப்ல மைதா மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 1 கப்புக்கு 1/2 கப் அப்படிங்கிற அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்பதான் போண்டா நல்லா சாஃப்டா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். இப்போ இது கூட பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 மிளகு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துடாதீங்க. பாருங்க, இப்ப லைட்டா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமா ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி தெளிச்சு விட்டு பிசைஞ்சிடுங்க. பாருங்க, மாவை இது மாதிரி நல்லா அடிச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த போண்டா பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. மாவை மட்டும் நீங்க கரெக்டான பதத்துல பிசைஞ்சிட்டீங்கன்னா போண்டா டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடும். பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. மாவு ரொம்பவே திக்காவும் இருக்கக்கூடாதுங்க, இலக்கமாவும் இருக்கக்கூடாது. கரெக்டா இந்த பதத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்ப மாவு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்தது நம்ம போண்டா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கையில கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை சின்ன உருண்டையா பிடிச்சு உள்ள சேர்த்துடுங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்பவே சூடா இருந்துச்சுன்னா போண்டா சீக்கிரமா கலர் மாறிடுங்க. உள்ள மாவு சரி வர வெந்திருக்காது. எண்ணெய் சூடாகாம இருந்தாலும் போண்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கரெக்டா மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, இப்ப போண்டா நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு மேல வந்துடுச்சுங்க. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் ஒரே மாதிரி நல்லா வெந்து பொன்னிறமா கிடைக்கும். பாருங்க, நம்ம மைசூர் போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மைசூர் போண்டா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சா. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.